ஹாய், வெல்கம் டு ஷிவ் செரி லைஃப். இன்னைக்கு நம்ம மதுரை டிஎன்பிஎஸ்சி கோச்சிங் இன்ஸ்டியூட்ஸ் அப்படிங்கிற டாப்பிக்கை பற்றி தான் பார்க்க போகிறோம். ஆக்சுவலாக இந்த டாபிக் வந்து நான் பண்ணுறதாவே எனக்கு ஐடியா கிடையாது. எப்படி இந்த டாபிக் வந்து வந்துச்சுன்னா, இதுக்கு முன்னாடி நான் வந்து நிறைய டிஎன்பிஎஸ்சி யூபிஎஸ்சிக்கான வீடியோஸ் வந்து பண்ணியிருக்கேன். அதுலேயும் பர்டிகுலராக டாப் 5 டிஎன்பிஎஸ்சி கோச்சிங் இன்ஸ்டியூட்ஸ் இன் சென்னை அப்படிங்கிற அந்த வீடியோவுக்கு வந்து ஏகப்பட்ட ரெஸ்பான்ஸு, அவ்வளோ வியூஸ், அவ்வளோ கமெண்ட்ஸ் வந்து வந்திருந்துச்சு. ஸோ அதில் கமெண்ட்ஸ் பண்ண எல்லாருமே வந்து நிறைய பேர் சொன்ன விஷயம் என்னன்னா, இதே மாதிரி எங்களுக்கு டிஎன்பிஎஸ்சி கோச்சிங் இன்ஸ்டியூட்ஸ் இன் மதுரை, சேலம், திருச்சி அந்த மாதிரியான வீடியோஸும் வந்து கொடுங்க அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. ஆனால் என்னால் உடனே வந்து இந்த வீடியோ வந்து பண்ண முடியல. சில காரணங்களுக்காக என்ன ஒரு பிரேக் விட்டுட்டேன். பட் இதுக்கப்புறம் நான் வந்து என்னால் முடிஞ்ச வரைக்கும் ஃபாஸ்ட்டாக வீடியோஸ் வந்து கொடுக்குறேன். ஸோ இவ்வளோ நாள் வீடியோஸ் வந்து கொடுக்காம பண்ணாமல் இருந்ததுக்கு வந்து சாரி. ஸோ இதுக்கு மேலே எவ்வளோ சீக்கிரம் என்னால் வந்து வீடியோஸ் வந்து கொடுக்க முடியுமோ அந்த அளவுக்கு நான் சீக்கிரமாக கொடுக்குறேன். அண்ட் இப்போ ஃபஸ்ட்டு நம்ம வந்து மதுரை டிஎன்பிஎஸ்சி கோச்சிங் இன்ஸ்டியூட்ஸ் பற்றி பார்த்துடலாம். மதுரை டிஎன்பிஎஸ்சி கோச்சிங் இன்ஸ்டியூட்ஸை பற்றி பார்க்கறதுக்கு முன்னாடி ஒரு சின்ன இன்ஃபர்மேஷன். ஆல்ரெடி நான் வந்து ஒரு வீடியோலயே வந்து சொல்லியிருக்கேன். இது மாதிரி டிஎன்பிஎஸ்சி கோச்சிங் இன்ஸ்டியூட்ஸ் போய் தான் படிக்கணும் அப்படிங்கிறதெல்லாம் எதுவுமே கிடையாது. போகாமலேயும் படிக்கலாம். போறதுனால என்ன பெனிஃபிட்ஸ், போகாமையே படிக்கிறதுனால என்ன பெனிஃபிட்ஸ் இருக்கு, இதனால என்ன டிஸ்அட்வான்டேஜஸ், இதெல்லாமே நான் வந்து ஆல்ரெடி ஒரு வீடியோவில் வந்து தெளிவாக சொல்லியிருக்கேன். ஸோ அதுக்கான லிங்க்கையும் வந்து டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன். ஸோ செக் பண்ணி வேணுங்கிறவங்க செக் பண்ணி பார்த்துக்கோங்க. அண்ட் அதை ஒரு வாட்டி பார்த்துட்டு அதுக்கப்புறம் இந்த கோச்சிங் இன்ஸ்டியூட்ஸில் வந்து ஜாயின் பண்ணணுமா அப்படிங்கிறத வந்து டிசைட் பண்ணிக்கோங்க. ஸோ வாங்க இப்போ வீடியோக்குள்ளே போயிடலாம். இந்த டாப் 5 அப்படிங்கிறது வந்து எந்த ஒரு ரேங்கிங்கையும் பேஸ் பண்ணி கிடையாது. இது வந்து ஜென்ரலாக 1 2 3 4 5 போட்டிருக்கோம். அண்ட் இதில் வந்து எப்படி நான் இதை கொடுத்துருக்கேன் அப்படின்னா, இந்த அகாடமிஸ்லாம் எப்படி செலக்ட் பண்ணியிருக்கோம் அப்படின்னா, நானே வந்து பர்சனலாக மதுரையில் இருக்கிற அகாடமிஸோட லிஸ்ட் எடுத்து அதில் வந்து எந்த அகாடமிஸ்லாம் வந்துட்டு ஆஃப்லைன் ஆன்லைன் ரெண்டுத்துலேயும் நல்லா பண்ணுறாங்க, அது எந்த அளவுக்கு ரெஸ்பான்சிவாக இருக்காங்க, அவங்களுடைய காண்டாக்ட் நம்பர்ஸ் எடுத்து அவங்களுக்கு கால் பண்ணி கேட்டு அவங்களோட ரெஸ்பான்ஸ் எப்படி இருக்கு அப்படிங்கிறத வச்சும், அண்ட் இவங்களோட ரிவ்யூஸ், கூகுள் ரிவ்யூஸ் வந்து ஸ்டூடெண்ட்ஸோடைய ஃபீட்பேக்ஸ் வந்து எப்படி இருக்கு அப்படிங்கிறத பேஸ் பண்ணி தான் நான் வந்து கொடுத்துருக்கேன். ஸோ இதில் வந்து என்னால் முடிஞ்ச அளவுக்கு பெஸ்ட்டு கொடுத்துருக்கேன் அப்படின்னு நினைக்கிறேன். ஸோ வாங்க என்னென்ன அகாடமிஸ் அப்படிங்கிறத பார்த்துடலாம். ஃபர்ஸ்ட் நம்ம பார்க்க போகிறது டெக்ஸ்டர் அகாடமி. டெக்ஸ்டர் அகாடமி அப்படிங்கிறது கிட்டத்தட்ட 10 இயர்ஸாக வந்து இவங்க இந்த ஃபீல்டில் இருக்காங்க. அண்ட் டிஎன்பிஎஸ்சி, பேங்க்கு, டான்செட், அப்புறம் டிஎன், டெட் எக்ஸாம் அண்ட் எஸ்எஸ்சி, ஆர்ஆர்பி, டிஃபென்ஸ், கேட், மேட் எக்ஸாம்ஸ்க்கும் வந்து இவங்க கோச்சிங் கொடுக்குறாங்க. அண்ட் இவங்களோட சக்ஸஸ் ரேட்டும் பார்த்தீங்கன்னா ரொம்பவே நல்லா இருக்குது. அண்ட் இவங்களுக்கு வந்து சென்னை, கோவை, சேலம், திருச்சி, கரூர், நாமக்கல்லையும் வந்து பிரான்ச்சஸ் இருக்கு. அண்ட் ஃபீஸும் வந்து ஓரளவுக்கு நாமினல் ஃபீஸ் தான் கலெக்ட் பண்றாங்க. அண்ட் இவங்க வந்து ஆன்லைன்ல எக்ஸாம்ஸ் டெய்லி அப்படிங்கிற ஒரு சேனலும் வந்து வச்சிருக்காங்க. இந்த அகாடமியும் ஒன் ஆஃப் த ரெப்யூட்டட் அகாடமி இன் மதுரை. ரெண்டாவது, நேஷனல் இன்ஸ்டிடியூட் மதுரை. இதுக்கு முன்னாடி வந்து இவங்களோட நேம் வந்து நேஷனல் பேங்கிங் இன்ஸ்டிடியூட்னு இருந்துச்சு. பட் ரீசெண்டாக நேஷனல் இன்ஸ்டிடியூட் மதுரை அப்படின்னு நேம் சேஞ்ச் பண்ணியிருக்காங்க. அண்ட் இவங்களும் பார்த்தீங்கன்னா பேங்க் எக்ஸாம், எஸ்எஸ்சி, அப்புறம் போலீஸ் சப் இன்ஸ்பெக்டர் எக்ஸாம் இந்த மாதிரியான எக்ஸாம்ஸ் எல்லாம் வந்து ரொம்ப கான்சென்ட்ரேட் பண்ணுறாங்க. அண்ட் டிஎன்பிஎஸ்சிக்கும் வந்து கோச்சிங் கொடுக்குறாங்க. அண்ட் இதை தவிர்த்து இவங்களோட ஃபேக்கல்டிஸும் வந்து ஓரளவுக்கு எக்ஸ்பீரியன்ஸ்டான ஃபேக்கல்டிஸ் தான் வந்து வச்சுருக்காங்க. அண்ட் ஸ்டூடெண்ட்ஸ் ஃபீட்பேக் அப்படின்னு பார்க்கும்போது என்னன்னா, இவங்க வந்து ஆன்லைனில் கம்பேர் பண்ணும்போது ஆஃப்லைனில் வந்து ரொம்ப எஃபெக்டிவாக இருக்காங்க அப்படின்னு சொல்லப்படுது. நீங்கள் வந்து ஆன்லைனில் வந்து இவங்க கிட்ட ரெக்கார்டட் வீடியோஸ் மட்டும்தான் கிடைக்குது. ரெகுலர் கிளாஸஸ் ஆன்லைன் அப்படிங்கிறது வந்து இல்லை. பட் ஆஃப்லைனில் வந்து இவங்க ரொம்ப எஃபெக்டிவாக இருக்காங்க. மூணாவது, சங்கர் ஐஏஎஸ் அகாடமி. சங்கர் ஐஏஎஸ் அகாடமி அப்படிங்கிறத பற்றி நம்ம சொல்லவே தேவையில்லை. ஏன்னா அதை பற்றி நிறைய நம்ம வீடியோஸ்லேயே வந்து சொல்லியிருக்கோம். அண்ட் இதை பற்றி எல்லாருக்குமே தெரியும்.
அப்படின்னு நான் நினைக்கிறேன். அண்ட் இதுவும் வந்து ரெப்யூட்டட் அண்ட் ரொம்ப ஸ்டாண்டர்டான ஒரு அகாடமி. அண்ட் இங்கேயும் ஃபேக்கல்டிஸ்லாம் வந்து ரொம்ப எக்ஸ்பீரியன்ஸ்டான ஃபேக்கல்டிஸ் தான் வச்சுருப்பாங்க. ஏன்னா இவங்களோட ஸ்டாண்டர்ட் அப்படிங்கிறதே வந்து யூபிஎஸ்சி ஸ்டாண்டர்ட் தான். ஸோ கண்டிப்பாக யூபிஎஸ்சிக்கே ட்ரைனிங் கொடுக்குறாங்க அப்படிங்கிறப்ப கண்டிப்பாக வந்து டிஎன்பிஎஸ்சிக்கும் வந்து அதே ஸ்டாண்டர்ட் வந்து மெயின்டைன் பண்ணுவாங்க. அண்டு இதில் என்ன ஒரு ஸ்டூடெண்ட்ஸ் ஃபீட்பேக் அப்படின்னா கொஞ்சம் ஃபீஸ் வந்து இவங்க கிட்ட கொஞ்சம் ஹையாக தான் இருக்கும். ஏன்னா அவங்க வந்து அந்த அளவுக்கு ஸ்டாண்டர்ட் ப்ரொவைட் பண்ணுறதுனால அவங்க எல்லாமே அந்த ஒரு ஃபீஸும் வந்து கொஞ்சம் அதிகமாக தான் வச்சுருக்காங்க. அண்ட் பட் மற்றபடி உங்களுக்கு ஃபீஸ் வந்து ஒரு கன்ஸ்டன்ட் இல்லை அப்படின்னா நீங்கள் தாராளமாக சங்கர் ஐஏஎஸ் அகாடமிக்கு போய் ஜாயின் பண்ணலாம். 4வது குளோபல் ஐஏஎஸ் அகாடமி. குளோபல் ஐஏஎஸ் அகாடமி அப்படிங்கிறதும் வந்து ரொம்ப நாளாக இருக்கிற ஒரு அகாடமி. அண்ட் இவங்ககிட்டயும் பார்த்தீங்கன்னா டிஎன்பிஎஸ்சி, யூபிஎஸ்சி, எஸ்எஸ்சி, ஆர்ஆர்பி, பேங்கிங் அண்ட் ஆர்மி அந்த மாதிரியான விஷயங்களுக்கு வந்து இவங்களுக்கு கோச்சிங் கொடுக்குறாங்க. அண்ட் ஸ்டூடெண்ட்ஸோட ஃபீட்பேக்ஸும் வந்து ரொம்ப நல்லா இருக்கு. அண்ட் இவங்களுடைய ஸ்டாஃப்ஸும் வந்து ரொம்ப எக்ஸ்பீரியன்ஸ்டான ஸ்டாஃப்ஸ் தான் இருக்காங்க. அண்ட் பர்டிகுலராக சொல்லணும் அப்படின்னா இவங்க கிட்ட நல்ல வந்து கோச்சிங் கொடுக்கறது தவிர்த்து என்ன பர்டிகுலர் அப்படின்னா இவங்க போலீஸ் கோச்சிங், அதாவது போலீஸ் ஆர்மிக்கு வந்து ரொம்ப இம்பார்ட்டன்ஸ் கொடுக்குறாங்க அப்படின்னு வந்து சொல்லப்படுது. அண்ட் அப்பார்ட் ஃப்ரம் தட் மெடிக்கல் கோடிங்கும் வந்து கொடுக்குறாங்க. அண்ட் இவங்களோட ஸ்பெஷலைசேஷன் அப்படின்ற பார்க்கும்போது போலீஸ் ஆர்மிக்கு வந்து நிறைய பேர் இவங்க அகாடமியில் படித்து செலக்ட் ஆயிருக்காங்க அப்படின்னு வந்து சொல்லப்படுது. ஸோ இந்த அகாடமியும் ஒரு நல்ல சாய்ஸாக இருக்க முடியும். 5வது சுரேஷ் ஐஏஎஸ் அகாடமி. இது வந்து இப்போ ரீசெண்டாக 2020 தான் வந்து இவங்க மதுரை பேங்க் ஸ்டார்ட் பண்ணியிருக்காங்க. சுரேஷ் ஐஏஎஸ் அகாடமி பற்றியும் வந்து நிறைய நீங்கள் கேள்விப்பட்டிருப்பீங்க. இதுவும் ரொம்ப நாளாக இந்த ஃபீல்டில் இருக்கக்கூடிய ஒரு அகாடமி. அண்ட் இவங்ககிட்டயும் நிறைய ஸ்டூடெண்ட்ஸ் வந்து படித்து டிஎன்பிஎஸ்சி, யூபிஎஸ்சி அந்த மாதிரி எக்ஸாம்ஸ்லாம் வந்து கிளியர் பண்ணியிருக்காங்க. அண்ட் இவங்க கிட்ட சுரேஷ் ஐஏஎஸ் அகாடமி வந்து கிட்டேயும் நல்ல எக்ஸ்பீரியன்ஸ்டான ஃபேக்கல்டிஸ் வந்து இருக்காங்க. பட் என்ன ஒரே ஒரு ட்ராபேக், அதாவது ஸ்டூடெண்ட்ஸ் ஃபீட்பேக் அப்படின்னு பார்க்கும்போது நிறைய வந்து ஸ்டூடெண்ட்ஸ் சொல்றது என்னன்னா இவங்க ஆஃப்லைன்ல தான் வந்து ஆன்லைனை கம்பேர் பண்ணும்போது ஆஃப்லைன்ல தான் வந்து எஃபெக்டிவா இருக்காங்க. அண்ட் ஆன்லைன்ல வந்து ரெஸ்பான்ஸ் கொஞ்சம் கம்மியா இருக்கு. அண்ட் பர்டிகுலரா ஃபோன் பண்ணா வந்து சரியா ரெஸ்பான்ஸ் பண்ண மாட்டேங்கிறாங்க அப்படின்னு வந்து சொல்லப்படுது. பட் அந்த விஷயத்த மட்டும் இந்த அகாடமி வந்து கிளியர் பண்ணணும் அப்படின்னு நான் நினைக்கிறேன். ஏன்னா வந்து ஃபோன் மூலியமா தான் வந்து நிறைய பேர் வந்து கம்யூனிகேட் பண்ணுவாங்க. அப்படி இருக்கும்போது ஃபோன் அட்டன் பண்றதுக்கு ஒரு சரியான ஒரு ரெஸ்பான்ஸான ஒரு சிஸ்டம் வந்து இருக்கணும் அப்படின்னு நான் நினைக்கிறேன். ஸோ அது மட்டும்தானே ஒழிய மற்றபடி இவங்களுடைய கோச்சிங் அண்ட் இவங்களோட மெட்டீரியல்ஸ் எல்லாமே வந்து எஃபெக்டிவாக தான் இருக்கு. ஸோ உங்களுக்கு நியர்பை தான் இருக்கீங்க அப்படின்னா நீங்கள் டைரெக்டாக போய் அப்ரோச் பண்ணலாம். அப்ரோச் பண்ணி உங்களுடைய ஃபீஸ் டீட்டெயில்ஸ் எல்லாமே கேட்டு நீங்கள் ஜாயின் பண்ணலாம். ஸோ மதுரை டிஎன்பிஎஸ்சி கோச்சிங் இன்ஸ்டியூட்ஸில் முக்கியமான சில அகாடமிஸ்லாம் வந்து கவர் பண்ணியிருக்கேன் அப்படின்னு நான் நம்புகிறேன். அண்ட் இதை தவிர்த்து உங்களுக்கு வேறு ஏதாவது அகாடமிஸ் வந்து தெரிஞ்சிருந்துச்சு அப்படின்னாலும் மறக்காமல் என்னோட கமெண்ட் செக்ஷனில் டைப் பண்ணுங்கள். என்னோட அடுத்தடுத்த வீடியோஸில் வந்து நான் அதை அப்டேட் பண்ணிக்கிறேன். ஸோ இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா இதை லைக் பண்ணுங்கள், இதை மற்றவங்களுக்கும் ஷேர் பண்ணுங்கள். அண்ட் இந்த வீடியோ பற்றின கமெண்ட் செஷனில் டைப் பண்ணுங்கள். ஸோ தேங்க்யூ.